Hold up. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னொரு ரிவ்யூ பார்க்க போறோம்னா நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா, திஷா பட்டானி, பாபி தியோல், கே எஸ் ரவிக்குமார், நட்டி இவங்க நடிச்சிருக்க கங்குவா படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கங்குவா இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒரு ரொம்ப 1000 இயர்ஸ் பின்னாடி வந்து ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையிலிருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம 2024க்கு வந்து கதை வருது. 2024ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து பிரான்சிஸ்க்கு கேரக்டரா இருக்காரு. அவர் வந்து எப்படின்னா இந்த போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற பவுண்டி ஹண்டர், இந்த மாதிரி போலீஸ் வந்து ஒர்க் கொடுத்தாங்கன்னா போலீஸா எல்லாமே இந்த ரவுடிமா ஹெல்ப் பண்ணிட்டு அந்த காசு வாங்கிட்டு போற மாதிரி பவுண்டி ஹண்டரா இருக்காரு. அவருக்கு வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பையன் வந்து அவர்கிட்ட வரான். அந்த பையனை வந்து அவர் பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கும் அவனுக்கு என்ன ஜென்ம கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்காக பிளாஷ்பேக் மறுபடியும் போறாங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 தீவு இருக்கு. 5 தீவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவோட ஹெட்டா வந்து நம்ம கங்குவா இருக்காரு. இன்னொரு டீமோட ஹெட்டா வந்து பாபி தியோல் இருக்காரு. மிச்சம் 3 டீம் இருக்கு. அந்த 5 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரோம் படம் வந்து வருது. ரோம் படம் வந்து அவங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு தேவை அப்படின்னா 5 தீவுல எந்த தீவு எடுக்கலாம் போது சூர்யாவோட தீவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறதுக்கு, சூர்யா தீவோட நேரடியா மோதினா ஜெயிக்க முடியாது அப்படிங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, பாபி தியோல் டீமோட சேர்ந்து பாபி தியோல் டீம் கூட சேர்ந்து சூர்யா டீம் அழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அது அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவும் ஒரு பையனை வந்து தத்தெடுத்து வளர்த்திட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த பையனுக்கு சூர்யாவுக்கு என்ன கனெக்ஷன், பாபி தியோல் ஜெயிச்சாரா இல்லையா, அந்த கதைக்கும் பிரசன்ட் பர்சனுக்கு என்ன கதை அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு சிக்கலான கதையா சொல்லி முடிச்சதை இந்த கங்குவான்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் சொல்லலாம். 3Dல நான் படம் பார்த்தேன். 3Dல வந்து படத்துக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்த நிறைய 3D படத்துல இந்த படத்துல 3D வந்து சோ ஃபார் குட்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் நிறைய சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொஞ்சம் ஹையாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஃபைட் சீன் அதாகட்டும், crocodile சீன் ஆகட்டும், பிளஸ் இந்த ஒரு பார் ஃபைட் இருக்கும். அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ஆகட்டும் சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. 3D படத்துக்கான ஒரு எஃபெக்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு. 3D படத்துல வந்து இந்த சீன்லாம் 3Dல பார்க்க நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்துல இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா மட்டும் தான் சொல்லி ஆகணும். சூர்யா ஒன் ஹேண்டா பிரான்சிஸ்ங்கிற கேரக்டரோட கங்குவாங்கிற கேரக்டருக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் கங்குவாங்கிற கேரக்டர் வரும்போதே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி சூர்யாவோட இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், பிரான்சிஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் காமெடியா இருந்தாலுமே கங்குவா இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சூப்பரா இருந்த விஷயம்னா டிஎஸ்பியோட மியூசிக்னு சொல்லலாம். நிறைய இடத்துல அவர் தேவையான கூஸ் பம்ப் கொடுத்திருந்தாரு. தலைவனே சாங் ஆகட்டும், அதை பிளேஸ்மெண்ட் பண்ண விதமாகட்டும், இன்ட்ரோல் பிஜிஎம் ஆகட்டும், அந்த வீரா சூரா அந்த பிஜிஎம் ஆகட்டும், நலமா பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நிறைய இடத்துல சம்பந்தமே இல்லாத இடத்துல ஹை பிஜிஎம் போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரைச்சல் அங்கங்க ஏற்பட்டுச்சு. அதை வந்து மறுக்க முடியாது. லைட்டா ஒரு மாதிரி கர 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 என்ன இவங்க சும்மா கத்திட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கங்குவாவுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து அந்த பீரியட்ல ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் ஆனா இந்த பிரான்சிஸ்க்கும் இந்த பையனுக்கும் ஒர்க் ஆகாம இருந்துச்சு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ட் போர்ஷனுக்கும் அந்த பாஸ்ட் போர்ஷனுக்குமே கனெக்ஷன் ஒர்க் ஆகலன்னே சொல்லலாம். ஒரு ஏதோ ஒரு ஒரு நிறைய பேர் நிறைய தியரி சொல்லியிருந்தாங்க. டீசர்லாம் பார்த்துட்டு, இது வந்து இம்மார்டல் தியரி, இல்லாட்டினா இது வந்து ஒரு சத்தியத்தை நிறைவேற்றுற தியரி, சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பா கங்குவா அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம வேற ஏதோ பிளாட்டா முடிச்சு அது என்ன கனெக்ஷனே தெரியாத அளவுக்கு முடிச்சுட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பட் அந்த கேரக்டருக்கும் அந்த குழந்தைக்குமான கேரக்டர் நல்லா இருந்துச்சு. படத்தோட பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபயர் சாங் ஆகட்டும், மன்னிப்பு சாங் ஆகட்டும், தலைவனே சாங் ஆகட்டும், அத பிளேஸ் பண்ண இடமும் நல்லா இருந்துச்சு. படத்துல அந்த யோலோ சாங் மட்டும் தேவையில்லாம இருந்துச்சு. படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் இந்த பிரசன்ட் பர்சன் நடக்குது. அதுலருந்து அந்த பாஸ்ட் பர்சன் போகுது. 40 நிமிஷமுமே ரொம்ப ஃபிளாட்டா ஐ மீன் கொஞ்சம் சொல்லலாம் கிரிஞ்சுத்தனமா போன மாரியே இருந்துச்சு. அவங்களோட மாடுலேஷன் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே ஓவர் ஆக்டிங்கா இருந்துச்சு. இன்க்ளூட் சூர்யா ஆல்சோ. அந்த கேரக்டரோட அங்கு வாங்குற மீன் அந்த பிரான்சிஸ்ங்கிற கேரக்டர் ஓவர் டூப் பண்ணிருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்ஸ்லலாம். அதெல்லாம் பார்க்கறக்கு வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு 2, 3 சீன்ஸ் வச்சுட்டாங்க. அதுவும் யோகி பாபு காமெடி ஆகட்டும். அதுமாரி கிளைமாக்ஸ் சீனுமே ஒரு விறுவிறுப்போட கொண்டு போகாம போனது ஒரு பெரிய டிராபேக்கா தான் சொல்லுவேன் நானு. கிளைமாக்ஸ் சீனுமே பார்த்தீங்கன்னா, ஐயோ! என்ன ஆகுமோ அப்படிங்கலாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு அனிமேஷன் சீரிஸ் மாரி தான் இருந்துச்சு கிளைமாக்ஸ் சீனுமே சொல்றதுக்கு. படத்துல வந்து இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ன்னு சொல்ல முடியாது. இந்த கேமியோ யார் இருக்கான்னு தெரியும். கார்த்தி தான். 2 கேரக்டருமே வந்திருக்காரு. பாஸ்ட்லயும் இருக்காரு, பிரசன்ட்லயும் இருக்காரு. அவருக்குமே ஒரு நல்ல ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் அவர் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ விக்ரம்ல ரோலக்ஸ்ங்கிற கேரக்டருக்கு வந்து ஸ்டார்ட்டிங்லயே அங்கங்க கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஐயோ! ரோலக்ஸ் வந்து பயங்கரமான ஆளு. ஐயோ! ரோலக்ஸ்னா பயமா இருக்கு அப்படிங்கிற விஜய் சேதுபதிலாம் சொல்ற மாரி அந்த மாரி பில்டப் குடுத்துட்டு வந்தா பரவால்ல. நமக்கு ஸ்டார்ட்டிங் சீன்லயே தெரியும் இந்த சீன் இந்த 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 கேரக்டர் கார்த்தி தான்ட்டு. கடைசியில வந்து சும்மா வந்துட்டு இது நான் என்ன பண்றேன்னு பாரு. இனி கங்குவாக்கு நான் தான் எதிரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு முடிச்சிடுறாய்ங்க. அதுவும்
ஒரு இம்பாக்ட்ட குடுக்குற அளவுக்கு இல்ல அப்டின்னே சொல்லலாம். படத்துல நெறைய தியரீஸ் அவங்க அன்ஃபோல்டே பண்ணல. அது பார்ட் 2க்கு அன்ஃபோல்ட் பண்ணி தான் விட்டாங்க போல. அந்த பார்ட் பிரசன்ட்க்கும் பாஸ்ட்க்கும் என்ன கனெக்ஷனு? அந்த பையனுக்கு என்ன பவர் இருக்கு? அந்த பையன் எதுக்கு சூர்யாவ தேடி எப்படி கோவாக்கு வந்தான்? இந்த மாரி நெறைய விஷயத்த அவங்க அன்ஃபோல்டே பண்ணல. பார்ட் 2 பண்ணிக்கலாம்னு விட்டாங்க போல. அதனாலேயே ஒரு இருக்கிற மாரி இருந்துச்சு. அந்த படத்துல நெறைய சீன்ஸ் லென்த்தா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. ஒரு வுமன்ஸ் ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்த மாரி இருக்கும். அதுல அவங்க நடிச்சவங்கலாம் தெலுங்கு நடிகர்கள் மாரி பண்ணிட்டு இருப்பாய்ங்க. "அண்ணன் சொல்றது சரிதான். அண்ணன் சொல்றது சரிதான்." அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அந்த படத்துல வர எல்லா கேரக்டருமே அந்த பார்த்தீங்கன்னா, கங்குவா, கங்குவான்னே கத்திட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு தான் தெரியல. இப்போ ஒரு என்னதான் ஒரு இளவரசன் அப்படி இருந்தாலுமே, இவங்க எல்லாருமே ஒரு போர் வீரர்கள் தானே. ஒரு சண்டைக்குன்னா இவங்க ரெடியா இருக்கணும்ல. இவன் எதுக்கெடுத்தாலும் கங்குவா, கங்குவா, கங்குவான்னு கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெட்டாலியனே வருதுங்கும்போது, இவங்கலாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யா மட்டும் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் அட்லீஸ்ட் எதுக்கோ தயாராவது ஆகணும்ல. அந்த மாரிலாம் எதுவுமே சீன்ஸ் இல்ல. அந்த மாரி போருக்கான எதுவுமே சீன்ஸ் இல்ல. பாபி டியோல் கேரக்டர ஃபுல்லாவே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு பெரிய இம்பாக்ட்டோட ஆரம்பிச்சாங்க. போடு ஐயோ! ரத்தத்த குளிக்கிற ஆளு ஐய்யய்யோ! அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவரு என்றானா மனுஷன பிரிச்சு பிரிச்சு ஸ்பேர் பார்ட் பண்ணி காக்காய்க்கு படையல் வச்சுட்டு இருக்காரு. அதுவும் அந்த கேரக்டருக்குலாம் அதுவும் கிளைமாக்ஸ்லயாச்சும் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா, கிளைமாக்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, சூர்யாட்ட அடி வாங்குறதே வேலையா வச்சுட்டாரு. அதுவும் கிளைமாக்ஸ்ல அந்த பாடி பேக் காமிக்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே பாபி டியோலுக்கு இன்னும் ஒரு வில்லன் கேரக்டர் நின்னா தான் படத்தோட ஹார்ட் பிளேஸ்ன்னே சொல்லலாம். அவரு வந்து பார்த்தா வில்லன் மாரியே தெரியல. ஆ ஊன்னு கத்திட்டு இருக்காரே தவிர மிச்சபடி எதுவுமே கிடையாது. படத்துல வந்து நேச்சுரலா வில்லனே யாருமே இல்லாம போனது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஐ மீன் மைனஸ் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். பிரசன்ட் போர்ஷனுக்கும் வில்லன் யாருன்னு காமிக்கல. ஐ மீன் கார்த்தி தான் வில்லன் காமிச்சாங்க கடைசில. பார்ட் 2க்கு. பட் இந்த பார்ட்டுக்கு ஏதோ ஒரு வில்லன் வேணும்ல. அப்படிலாம் எதுவுமே காமிக்கல. கிளைமாக்ஸ்ல அந்த ஏரோப்ளேன் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா, மனச விட்டுருவீங்க. ஸோ, படமா பார்த்தீங்கன்னா, நெறையா நல்ல சீன்ஸ் இருந்தாலுமே ஐ மீன் நெறையா நல்ல சீன்ஸ் இருந்தாலுமே, அத இவங்க கரெக்ட்டா பிளேஸ் பண்ணல, கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணலன்னே சொல்லலாம். கதையாவுமே கதை வீக்கா இருந்தது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. பட் படத்தோட டெக்னிக்கல் சைடு அந்த பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து விவேகம் ஃபீல் அடிச்சது. விவேகம் பார்த்தீங்கன்னா, படத்துல கேஸ்டிங் க்ரூ, காஸ்டியூமு, டி டிஏஜிங் எதுவுமே குறை சொல்ற மாரி இருக்காது. பட் எக்செப்ட் இந்த கதையும், திரைக்கதையும் மட்டும் அது சொதப்பியிருக்கும். அதே விஷயம் தான் கங்குவாலயும் நடந்திருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் பார்க்கணுமாங்க அது உங்க கால் தான். இந்த படத்த பத்தி உங்களுக்கு ஒன் லைன்ல சொல்லணும்னா, படத்தோட டீசர்லாம் பார்த்துட்டு, ஐயோ! வெறித்தனமா இருக்கு. அப்பா விஎஃப்எக்ஸ் இப்படி இருக்கு, ஷாட்ஸ் இப்படி இருக்கு. சிவா தான் இப்படி ஒரு படத்த எடுத்தாரா? சிவாட்ட இருந்தா இந்த மாரி படம் வந்துச்சா? ஐயோ! இது ராஜமௌழி படம். அப்படி இப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் படத்த போய் பாருங்க. இது சிவா எடுத்த படம் தான்னு உங்களுக்கு கதைய பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.